10th CBSE Max exercise 1.1ல first sum பார்க்குறோம். என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எந்த ஒரு நம்பருமே அதோட ப்ரைம் நம்பர்ஸ் இருக்கு இல்லையா அதோட ப்ராடக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு நம்மக்கிட்ட 5 நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதை வந்து ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணிவிட்டு நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இது 140. ஸோ 140 வந்து நான் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ண போகிறேன். இப்போ ப்ரைம் நம்பர்ஸ்னால் என்னென்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம். அப்போ தானே நம்ம ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ண முடியும். ஏன்னா இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, எல்லா நம்பர்ஸுமே எந்த ஒரு நம்பரை எடுத்துக்கிட்டாலும் அது அதோட ப்ரைம் ஃபேக்டர்ஸோட ப்ராடக்டாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரைம் நம்பர்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏதோ ஒரு நம்பர் எடுத்துக்கிறோம். இப்போ 2 எடுத்துக்கிட்டோன்னா இந்த நம்பரை அந்த நம்பரால் மட்டும்தான் டிவைட் பண்ண முடியும். பாருங்கள், அப்போ இதோட ஃபேக்டர்ஸ் என்னவா இருக்கும்? 2 × 1. இதுதான் இதோட ஃபேக்டர்ஸு. ஃபேக்டர்ஸ் வந்து ப்ரைம் நம்பருக்கு 2 தான் இருக்கும். ஸோ 2 ஃபேக்டர்ஸ், மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ்னால் அதை காம்போசிட் நம்பர்னு நம்ம சொல்லிடுவோம். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கணும்னா 11 எடுத்துக்கலாம். 11ஆல் மட்டும்தான் டிவைட் பண்ண முடியும். இப்போ அதோட ஃபேக்டர்ஸ் என்னது? அந்த நம்பரும் அது கூட 1. இப்போ புரியுதுங்களா ப்ரைம் நம்பர்ஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு? இப்போ நம்ம ப்ரைம் ஃபேக்டர்ஸ் தான் கண்டுபிடிக்க போகிறோம். எல்லா நம்பர்ஸ்க்குமே அந்த நம்பர்ஸோட ப்ரைம் ஃபேக்டர்ஸ் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு 140 இதோட ப்ரைம் நம்பரை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது 2ஆல் டிவைட் பண்ணலாம். ஸோ ப்ரைம் நம்பர்ஸ்லாம் என்னெல்லாம் தெரியும் அப்படின்னா 2, 3, 5, 7, 11, 13, 17, 19 இது எல்லாமே ப்ரைம் நம்பர்ஸ் தான். ஸோ நம்ம இந்த மாதிரி நம்பர்ஸால் தான் நம்ம டிவைட் பண்ண போகிறோம். இப்போ 2 இது ஈவன் நம்பர் அப்படிங்கிறதுனால 2ஆல் டிவைட் பண்ணுறோம். 70. இப்போ இதுலேயே 70 போது கண்டிப்பாக 7 வந்துருச்சு. 7 வந்து ப்ரைம் நம்பர் தான். அப்போ 7ஆல் டிவைட் பண்ணுறோம். இங்கே 10. மறுபடியும் 2ஆல் டிவைட் பண்ணுறோம். 5. இப்போ 1ன்றது ப்ரைம் நம்பர் கிடையவே கிடையாது. 1ன்றது ப்ரைம் நம்பரும் கிடையாது, காம்போசிட் நம்பரும் கிடையாது. 1 அப்படிங்கிறது வந்து யூனிக்கான நம்பர். அதனால் நம்ம ப்ரைம் நம்பர்னு அதை எடுத்துக்கக்கூடாது. இப்போ 140 இருக்கு இல்லையா, இதோட ப்ரைம் நம்பர்ஸ்லாம் என்ன, ப்ரைம் ஃபேக்டர்ஸ்லாம் என்னன்னு எழுத போகிறோம். அப்போ 140 இஸ் ஈக்குவல் டு இந்த நம்பர்ஸு 2, 7, 2, 5. அப்போ 2 × 7 × 2 × 5. 1 வந்து கண்டிப்பாக எழுதக்கூடாது. ஓகே, 1ன்றது ப்ரைம் நம்பர் கிடையாது. நம்ம வந்து ப்ரைம் ஃபேக்டர்ஸை தான் எடுத்து எழுதிக்கிட்டு இருக்கோம். காமனாக ஃபேக்டர்ஸ் எழுதுங்கன்னு சொன்னால் அப்போ 1 எழுதலாம். ப்ரைம் ஃபேக்டர்ஸ்னு சொல்லிட்டாங்கன்னா அப்போ 1 எழுதக்கூடாது. அப்போ 140 இஸ் ஈக்குவல் டு 2 × 7 × 2 × 5. இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு 140 கிடைக்கும். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, இந்த ப்ரைம் ஃபேக்டர்ஸ் இதோட ப்ராடக்ட் என்னது 140. இப்போ 156க்கு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 156 எடுத்து எழுதிக்கிட்டாச்சு. இது ஈவன் நம்பர்ன்றதால நான் 2ஆல் டிவைட் பண்ணுறேன். டிவைட் பண்ணும்போது என்ன கிடைக்குது? 7 அப்புறம் 8. ஸோ மறுபடியும் 2ஆல் டிவைட் பண்ணுறேன். அப்போ 3, 9. இப்போது 3 டேபிளால் 13. அப்போது 13ஆல் டிவைட் பண்ணுறேன். ஓகே, இப்போது இந்த 156 அப்படிங்கிற நம்பரோட ப்ரைம் ஃபேக்டர்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான். 2 × 2 × 3 × 13. இப்போ 2 × 2 × 3 × 13. இதுதான் இந்த 156ஓட ப்ரைம் ஃபேக்டர்ஸு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த நம்பருக்கு நான் ஃபேக்டரைசேஷன் பண்ண போகிறேன். அப்போ 3, 8, 2, 5. கண்டிப்பாக 5ஆல் தான் நம்ம டிவைட் பண்ண முடியும். ஏன்னா முடிஞ்சிருக்கிறது 5ல் தான் முடிஞ்சிருக்கு. அப்போ 5. இப்போது என்ன பண்ணலாம்? 7, இது 3 இருக்கு இல்லையா, 6 அப்புறம் 5. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து மறுபடியும் நான் 5ஆலே பண்ணுறேன். 5ஆல் பண்ணும்போது என்ன கிடைக்கிது? 1 5s are 5. இது வந்து 2 5 5s are இப்போ இதெல்லாம் தான் அதோட ஃபேக்டர்ஸு. மறுபடியும் 17ஆலே 17 இப்போ 1. இப்போ இந்த நம்பரோட ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் ப்ரைம் ஃபேக்டர்ஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்து எழுதிக்கிறோம். ஸோ 3, 8, 2, 5 இதோட ப்ரைம் ஃபேக்டர்ஸ்லாம் என்ன அப்படின்னு சொன்னோம்னா இந்த நம்பர்ஸ் தான். சைடில் இருக்க எல்லா நம்பர்ஸுமே எடுத்து எழுதணும். 5, 5, 3, 3, 17. அப்போ எப்படி எழுதணும்னா 5 × 5 × 3 ×
3 into 17. இதுதான் இந்த நம்பரோட prime factors. அடுத்து இந்த நம்பருக்கு prime factors கண்டுபிடிக்க போறோம். So first 5 ஆல டிவைட் பண்ணிக்கலாம். 5 ஆல டிவைட் பண்ணா என்ன கிடைக்கும்? ஓகே. அடுத்து 7 ஆல டிவைட் பண்ணி பார்க்கலாம். So 7 ஆல டிவைட் பண்ணும்போது 1 4 3. இப்போ இத வந்து எதால டிவைட் பண்றது அப்படினா 11 ஆல டிவைட் பண்ணலாம். அப்போ 1 11s are 11 மீதம் 3 13. அடுத்து 13 ஆல. ஓகே. இப்போ இந்த நம்பரோட prime factorsலாம் என்ன அப்படின்றதை நம்ம எடுத்து எழுதிடலாம். 5 into 7 into 11 into 13. இதுதான் இந்த நம்பரோட prime factors. சரி, லாஸ்ட் ஃபைனலா இந்த சம். ஸோ இதை வந்து நம்ம எதால டிவைட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஆல பண்ண முடியாது, 3 ஆலையும் பண்ண முடியாது, 5 ஆலையும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 17 ஆல ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, அப்போது 17 ஆல பண்ண முடியுதா அப்படின்றத பார்க்கலாம். ஸோ 17 ஆல பண்ணோம்னா 4 3 next வந்து 7. இப்போ இதை எந்த நம்பரால டிவைட் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அடுத்து வந்து 19 ஆல ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ 19 ஆல ட்ரை பண்ணி பார்த்தோம்னா என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23. ஸோ இதை வந்து 23 ஆல தான் பண்ண முடியும். அவ்வளோதான். இப்போ இந்த நம்பர்ஸோட ப்ரைம் ஃபேக்டர்ஸ்லாம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா is equal to 17 into 19 into 23. ஸோ இதான் அந்த நம்பர்ஸோட ப்ரைம் ஃபேக்டர்ஸ். ஸோ இப்போ இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? இப்போ 5 நம்பர் கொடுத்துருந்தாங்க, அந்த 5 நம்பருமே அதோட ப்ரைம் ஃபேக்டர்ஸோட ப்ராடக்ட்ன்றது தான் நம்ம கண்டுபிடிச்சோம். ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா ஒவ்வொரு நம்பருக்குமே தனித்தனியாக ப்ரைம் ஃபேக்டர்ஸோட காம்பினேஷன் இருக்கும். இப்போ 140 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதோட ப்ரைம் ஃபேக்டரோட காம்பினேஷன் இதுதான். இது எல்லாத்தையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2 into 7 into 2 into 5 இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணால் 140 தான் கிடைக்கும். அதே மாதிரி 2 into 2 into 3 into 13 இதை மல்டிப்ளை பண்ணால் கண்டிப்பாக 156 தான் கிடைக்கும். அப்போ 156 அப்படிங்கிற நம்பரோட ப்ரைம் ஃபேக்டர்ஸ் காம்பினேஷன் இதுதான். ஓகே, அதே மாதிரி 140யோட ப்ரைம் ஃபேக்டர்ஸ் காம்பினேஷன் இதுதான். அப்போ அந்த ப்ரைம் ஃபேக்டர்ஸோட காம்பினேஷன் கூட எப்படி இருக்குன்னா ஒவ்வொரு நம்பருக்கும் ஒவ்வொரு காம்பினேஷன் இருக்கும். 140னா இதுதான், 156னா இதுதான். அப்போ அந்த காம்பினேஷனும் யூனிக்காக இருக்கும். ஒரு நம்பர்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த ப்ரைம் ஃபேக்டர்ஸ் தான் வரும். ஓகே, இதுதான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ 10th CBSE மேக்ஸில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்த்துக்கிட்டாச்சு. ப்ரைம் நம்பர்னா என்னன்னு பார்த்துக்கிட்டோம். பெரும்பாலும் இந்த சம் நீங்கள் ஈஸியாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ரைம் நம்பர்ஸோட டேபிள்ஸை மட்டும் படித்து வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்து நம்ம செகண்ட் சம் எப்படி ஈஸியாக பார்க்குறது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கும் முன்னால் உங்களில் யாருக்காவது ஆன்லைன் டியூஷன் வேணும் மேக்ஸுக்கு நினச்சிங்கன்னா மேலே இருக்க நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் டியூஷனில் ஜாயின் பண்ணிக்கலாம். 10th CBSE மேக்ஸ் எக்ஸசைஸ் 1.1ல் செகண்ட் சம் நம்ம பார்க்குறோம். 2 நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த 2 நம்பரோட எல்சிஎம் கண்டுபிடிக்கணும், ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். கடைசியில் என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா 2 கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இதை வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப் அது எப்படி இருக்குன்னா அந்த 2 நம்பரோட ப்ராடக்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ நம்ம அதை தான் வந்து வெரிஃபை பண்ண போகிறோம். ஓகே, இதுதான் நம்ம வெரிஃபை பண்ண வேண்டியது. ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் த 2 numbers. ஸோ ஃபஸ்ட்டு இந்த 2 நம்பர்ஸுக்கும் நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறோம் அண்ட் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 26 and 91 ஃபஸ்ட்டு எல்சிஎம் கண்டுபிடிச்சிக்கலாம். இது ஈவன் நம்பர்னால 2ஆல் டிவைட் பண்ணுறேன். அப்போ 13. இது 2ஆல் டிவைட் பண்ண முடியாதனால அப்படியே கீழே கொண்டு வந்துடுறேன். இப்போ அடுத்து இந்த 2 நம்பருமே 13 டேபிளில் டிவைட் ஆகும். அப்போ 1 13s are 13, 7 13s are 91. இப்போ அடுத்து இங்கே 7 இருக்குது. அப்போ 7th டேபிளால் நம்ம டிவைட் பண்ணும்போது கீழே 1 1 இப்படி இது 1 1ன்னு வர்றது வரலையும் நம்ம டிவைட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ எல்சிஎம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இது 3ஐயும் மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கிறது தான் எல்சிஎம். இப்போ எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு 2 into 13 into 7. இது எல்லாம் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 182.
இப்போ ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்க போகிறோம். அது எப்படி கண்டுபிடிக்கனா ரெண்டையும் தனித்தனியாக பண்ணணும். அப்போ பாருங்கள், 2 டேபிளில் பண்ணும்போது 13, அவ்வளோதான். 13ஆல் மட்டும்தான் மல்டிப்ளை பண்ண முடியும். ஸோ 26. இப்போ 91 போது இதை 7th டேபிளில் பண்ணோம்னா 13. ஸோ 13 1. ஓகே, இப்போது இதோட HCF என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, HCF அப்படிங்கிறது ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். அப்போ இதுலேயே ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் இதில் உள்ள ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். அப்போ 13. இப்போ என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க, LCM இன்ட்டு HCF. அதாவது LCMையும் HCFையும் நம்ம மல்டிப்ளை பண்ணுறது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், ப்ராடக்ட் ஆஃப் த நம்பர், அதாவது இந்த 2 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ அதை தான் நம்ம செக் பண்ண போகிறோம். அப்போ LCM என்னது 182 இன்ட்டு 13. என்ன கிடைக்கிது ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2366. ஸோ நான் வந்து கால்குலேட்டரில் தட்டி ஆன்சர் சொல்கிறேன். நீங்கள் வந்து நீங்களே போட்டு பாருங்கள். போட்டு பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். ஸோ 182 இன்ட்டு 13 ஈக்குவல் டு இந்த நம்பர். அப்போது அதே மாதிரி நம்ம இதையும் செக் பண்ணி பார்க்கணும்ல, இந்த 2 நம்பர்ஸையும் இது 2ஐயும் செக் பண்ணி பார்க்கணும். அப்போ 26 இன்ட்டு 91 இஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்க்குறது. 26 இன்ட்டு 91 ஈக்குவல் டு சேம் நம்பர் தான் கிடச்சிருக்கு. ஸோ இதிலேருந்து நாம் இதை வெரிஃபை பண்ணியாச்சு. ஓகே, அவங்க வெரிஃபை பண்ண சொன்னதை நம்ம வெரிஃபை பண்ணிட்டோம். LCM இன்ட்டு HCF இதோட ஆன்சர் 2366. அதே மாதிரி இந்த 2 நம்பர்ஸோட ப்ராடக்ட் என்ன கிடைச்சிருக்கு, அதே 2366. ஸோ அவங்க வெரிஃபை பண்ண சொன்னதை நம்ம பண்ணிட்டோம். அடுத்த சம் என்னது, 510க்கும் 92க்கும் நம்ம LCMும் HCFும் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 510 ஃபஸ்ட்டு இந்த 2 நம்பருக்கும் நம்ம LCM கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ 510 ஃபஸ்ட்டு இந்த கொடுத்துருக்க நம்பருக்கு நம்ம இப்போ LCM எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ 510 92. ஃபஸ்ட்டு இது ரெண்டுமே ஈவன் நம்பர்னால 2 டேபிளால் டிவைட் பண்ணுறோம். இப்போ என்ன கிடைக்கும், 250/416. இப்போ மறுபடியும் நம்ம 2 டேபிளாலே பண்ணலாம். அப்போ இந்த நம்பர் அப்படியே கீழே வந்துடும். 255 2 டேபிளால் டிவைட் பண்ண முடியாதனால அப்படியே கீழே கொண்டு வந்துடும். இது மட்டும் 23ன்னு வந்துடும். மறுபடியும் இப்போ நம்ம இதை 5 டேபிளால் நம்ம டிவைட் பண்ணுறோம். அப்போ 51 இங்கே 23. மறுபடியும் நம்ம இப்போது இதை 17th டேபிளால் டிவைட் பண்ணலாம். அப்போ இது 3, இது 23. இப்போ மறுபடி 3 டேபிளால், இப்போ 1 இங்கே 23. இப்போ நம்ம மறுபடியும் 23 டேபிளால் 1,1. இந்த 1,1 வர்றது வரையும் நம்ம டிவைட் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ சப்போஸ் இப்போ 510 அப்படிங்கிறது 2 டேபிளில் போகுது, அதனால் நம்ம போட்டோம். இப்போ 255ன்றது 2 டேபிளால் டிவைட் பண்ண முடியலன்னா அப்படியே 255 கீழே கொண்டு வந்துடணும். ஓகே, இப்போ LCMன்றது என்ன, இந்த எல்லா நம்பரையும் மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கிற ஆன்சருக்கு பேர் தான் LCM. அப்போ LCM என்ன எப்படி கண்டுபிடிக்கிறது, 2 இன்ட்டு 2 இன்ட்டு 5 இன்ட்டு 17 இன்ட்டு 3 இன்ட்டு 23. ஸோ நான் கால்குலேட்டரில் தட்டி கண்டுபிடிச்சிட்றேன். அதுக்கப்புறம் இதோட ஆன்சர் என்னது, இப்போ நம்ம அடுத்து HCF எப்படி கண்டுபிடிக்கிறது, இந்த 2 நம்பருக்குமே நம்ம HCF எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த 510 மட்டும் நான் எடுத்துக்கிறேன். இதுக்கு தனியாக கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ 5 டேபிளால் டிவைட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும், ஸோ 2 டேபிளால் டிவைட் பண்ணலாம். ஈவன் நம்பர் அப்படிங்கிறதுனால 2 டேபிளால் நம்ம டிவைட் பண்ண போகிறோம். ஸோ டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும், 255 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து 5 டேபிளால் நம்ம டிவைட் பண்ணலாம். அப்போ 51. அடுத்து 17th டேபிளால் டிவைட் பண்ணலாம். ஸோ 3.
இதுதான் இதோட ஃபேக்டர்ஸு. ஓகே, அப்போ 2 × 5 × 17 × 3. ஓகே, அடுத்து வந்து 92க்கு கண்டுபிடிக்க போகிறோம். இதே மாதிரி ஈவன் நம்பர், அதனால் நம்ம 2ஆல் டிவைட் பண்ணலாம். 2ஆல் டிவைட் பண்ணால் 46. அடுத்து நம்ம மறுபடியும் 2ஆல் டிவைட் பண்ணுறோம், 23. அடுத்து 23ஆல் டிவைட் பண்ணுறோம். ஸோ டிவைட் பண்ணால் 1. அப்போ HCF இது ரெண்டுக்கும் என்ன காமனாக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, இதோட ஃபேக்டர்ஸ் என்னது? 2 × 2 × 23 × 23 தான். 1 எழுதக்கூடாது, ப்ரைம் ஃபேக்டர்ஸ்ன்றதுனால நம்ம 1 எழுதக்கூடாது. ஸோ இப்போது இதில் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேயும் 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது. அப்போ HCF = 2. இப்போ என்ன வெரிஃபை பண்ணணும் அப்படின்னா, LCM × HCF இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். கிடைக்கிற ஆன்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ரெண்டு நம்பரையும் நம்ம மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கல, அதோட ப்ராடக்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கணும். அப்போ LCM இங்கே நமக்கு என்னது? LCM வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? இதுதான் LCM. ஓகே, அப்போ LCM × HCF வந்து 2. அப்போது இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? இதுதான் இந்த ஆன்சர். இந்த ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணால் கிடைக்குதான்னு நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஸோ இப்போது equal to 510 × 92. இப்போ இந்த ரெண்டு நம்பருமே பாருங்கள், இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடச்சிச்சு? இதுதான் கிடச்சிச்சு, 46,920. அதே இதுதான் இந்த ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு கிடைக்கிது. ஸோ இந்த ஆன்சரை வந்து நம்ம வெரிஃபை பண்ணிட்டோம். அவ்வளோதான் இந்த சம்மோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு தேர்ட் சம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போது 336 and 54க்கு LCM கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 336, 54. ஓகே, இதுக்கு LCM கண்டுபிடிக்கிறது. ஸோ ஈவன் நம்பர்னால 2 டேபிளாலேயே நம்ம டிவைட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு. அப்போது 168, இது வந்து 2 7. ஓகே, நெக்ஸ்ட் வந்து மறுபடியும் ஈவன் நம்பர்னால 2 டேபிளாலேயே டிவைட் பண்ணலாம். அப்போ 84, இங்கே 27. இந்த 27 வந்து 2 டேபிளில் போகாதனால அப்படியே கீழே கொண்டு வந்துடுறோம். ஓகே, இப்போ அடுத்து வந்து மறுபடி 2 டேபிளாலே பண்ணலாம். இப்போது 4, 2, 27 அப்படியே கீழே கொண்டு வந்துட்டோம். மறுபடியும் 2 டேபிளாலே பண்ணலாம். இப்போ 21, 27. இப்போது 3 டேபிளால் பண்ணலாம். அப்போது ஓகே, இப்போ அடுத்து 3 டேபிளால் பண்ணலாம். இப்போ 7, 3. மறுபடியும் 3 டேபிளால். இப்போ 7, 1. இப்போ 7 டேபிளால். இப்போது LCM எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, சைடில் இருக்க இந்த எல்லா நம்பர்ஸையுமே நம்ம மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கிறது தான் LCM. ஓகே, இப்போ LCM equal to 2 × 2 × 2 × 2 × 3 × 3 × 3 × 7. இப்போ இது எப்படி மல்டிப்ளை பண்ணுறது? 2 × 2 4, 4 × 2 8, 8 × 2 16. ஸோ 16 × இப்போ இது மூணையுமே நம்ம மல்டிப்ளை பண்ணால் 3 × 3 9, 9 × 3 27 × 7. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணோம். இதுதான் வந்து நம்மளோட LCM. ஸோ இது மூணையும் நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா அடுத்து HCF வேறு கண்டுபிடிக்கணும். நான் வந்து கால்குலேட்டரில் தட்டிடுறேன். 16 × 27 × 7. நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பழகுங்க, அப்போ தான் உங்களால் வந்து ஆனுவல் எக்ஸாமில் ஈஸியாக கடகடன்னு செய்ய முடியும். ஓகே, 16 × 27 × ஸோ LCM என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா 3024.
இப்போ HCF நான் கண்டுபிடிக்கணும். HCF கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா தனித்தனியாக பண்ணணும். ஸோ 336 தனியாக பண்ணணும், 54 தனியாக பண்ணணும். பாருங்கள், இப்போ 3 டேபிளால் டிவைட் பண்ணலாம். அப்போ 1 1 2, இப்போ 2 டேபிளால் மறுபடியும் 2 டேபிளால் 2 8, மறுபடியும் 2 டேபிளால் 1 4, 2 டேபிளால் பண்ணும்போது 7, 7th டேபிளில் பண்ணும்போது 1. இப்போ இதுதான் 336க்கு. இப்போ 54க்கு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ 54க்கு கண்டுபிடிக்கணும்னா மறுபடியும் 2 டேபிளால் மல்டிப்ளை பண்ணோம். 2 7 3, இங்கே 9, இப்போ 3 டேபிளில் பண்ணும்போது 1. அவ்வளோதான். இப்போ இதோட ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ அதை கண்டுபிடிச்சிட்டோம்னா ஈஸி. இப்போ ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல காமனாக இங்கேயும் இதில் இந்த 2 நம்பர்ஸ்லேயும் காமனாக என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். இப்போது இங்கே 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது, இங்கே 3 இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது. வேறு எந்த காமன் ஃபேக்டர்ஸுமே கிடையாது. அப்போது இது 2ஐயும் மல்டிப்ளை பண்ணோம்னா 6, இங்கேயும் இது 2ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 6. அப்போ ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் என்னது? 6. ஓகே, இப்போ இது எல்சிஎம். இப்போது எல்சிஎம் இன்ட்டு HCF எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? இந்த 2 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணி கிடைக்கிற ப்ராடக்ட் அதுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ 54. இப்போது இந்த எல்சிஎம் என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? 3024 இன்ட்டு HCF வந்து 6. இப்போ இது 2ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். 336 இன்ட்டு 54. இப்போ கிடைக்கிற ஆன்சர் வந்து இது 2 ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நம்ம அவங்க வெரிஃபை பண்ண சொன்னதை வெரிஃபை பண்ணிட்டோன்னு அர்த்தம். ஸோ பார்ப்போம். இன்ட்டு 6 ஈக்குவல் டு 18,144. ஸோ இந்த 2 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு இதுவே கிடைக்குதான்னு பார்க்கலாம். 336 இன்ட்டு 54 ஈக்குவல் டு சேம் நம்பர். அப்போது இது 2மே ஈக்குவல். நம்ம வெரிஃபை பண்ணியாச்சு, வெரிஃபைடு. ஓகே, இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? செகண்ட் சம் செஞ்சதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு 2 நம்பர்ஸ் கொடுத்து அதோட எல்சிஎம்மும் HCFும் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா அதை கண்டுபிடிச்சி வச்சுக்கணும். அந்த 2 நம்பர்ஸோட எல்சிஎம்மையும் HCFையும் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது அது எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? அந்த 2 நம்பர்ஸோட ப்ராடக்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்குது. இதை தான் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் இந்த சம்மில். இதோட நமக்கு எக்ஸசைஸ் 1.1ல் உள்ள செகண்ட் சம்மில் இருக்க எல்லா சப்டிவிஷனும் நம்ம செஞ்சாச்சு. அடுத்து தேர்ட் சம் எப்படி ஈஸியாக செய்கிறதுன்றதை நம்ம பார்க்கலாம். இதுக்கு முன்னால் உங்ககிட்ட என்ன பேசலாம்னா, நீங்கள் உங்களில் யாராவது ஆன்லைன் டியூஷன் வேணும் அப்படின்னு தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த சம் செய்கிறதுக்கு முன்னாடியே நான் சைடில் வந்து ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பேன். அந்த ஃபோன் நம்பரில் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஆன்லைன் டியூஷனில் ஜாயின் பண்ணிக்கலாம். 10th CBSE Max exercise 1.1ல தேர்ட் சம் நம்ம பார்க்குறோம். ஃபைண்ட் த LCM அண்ட் HCF ரெண்டுமே கேட்டிருக்காங்க. என்ன மெத்தடை நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தடை யூஸ் பண்ணி கண்டுபிடிங்க. இங்கே கீழே ஒரு 3 இன்டீஜர்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கு ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம LCMும் HCFும் கண்டுபிடிக்க போகிறோம். சரி, ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட்னா என்னங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லை, டிவைட் பண்ணுறது ப்ரைம் நம்பரால் டிவைட் பண்ணோம்னா அதுக்கு பேர் தான் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட். ஸோ 12 15 21 ஃபஸ்ட்டு எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ப்ரைம் நம்பர்ஸால் டிவைட் பண்ணால் ஃபஸ்ட்டு 12ன்றது ஈவன் நம்பர்ன்றனால 2 எடுக்கலாம். அப்படி இல்லை, இந்த 3 நம்பருக்குமே காமனாக என்ன டேபிள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 டேபிள் எடுத்துக்கலாம். 3ன்றது ப்ரைம் நம்பர். அப்போ 3ஆல் டிவைட் பண்ணுறோம். 4 3s are 12, 5 3s are 15, 7 3s are 21. ஓகே, இப்போ அடுத்து 4ங்கிறது ஈவன் நம்பர். இது எல்லாமே தனித்தனியாக, இப்போ 5ன்றது ப்ரைம் நம்பர், 5ஆல் தான் டிவைட் பண்ண முடியும். அப்போ ஃபஸ்ட்டு 4ஐ வந்து நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாம். 2ஆல் டிவைட் பண்ணுறோம். இப்போ 2. இந்த 5ல் வந்து 2 டேபிள் கிடையாது இல்லையா,
அதனால் இந்த 5 அப்படியே கீழே கொண்டு வந்துடுறோம். அதே மாதிரி 7. ஓகே, 2ஆல் டிவைட் பண்ணலைன்னா அந்த பண்ண முடியலைன்னா அந்த நம்பரை அப்படியே கீழே கொண்டு வந்துடணும் எல்சிஎம் எடுக்கிறதுல. இப்போ மறுபடியும் 2ஆல், இப்போ 1. இப்போ 5 2ஆல் டிவைட் பண்ண முடியாதனால அப்படியே கீழே கொண்டு வந்துட்டோம். இப்போ 5 டேபிளால் பண்ணுறோம். 7. இப்போ 7 டேபிளால் பண்ணுறோம். அவ்வளோதான். கீழே வந்து இந்த மாதிரி 1 1 1ன்னு முடிகிறது வரையிலும் நம்ம இந்த மாதிரி டிவிஷன் வந்து டிவைட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எந்த நம்பர்ஸால் டிவைட் பண்ணணும்? ப்ரைம் நம்பர்ஸால் டிவைட் பண்ணணும். இப்போ பாருங்கள், நம்ம டிவைட் பண்ண நம்பர் எல்லாம் சைடில் இருக்குது. இது எல்லாமே ப்ரைம் நம்பர்ஸ் தான், அப்படி தானே? இப்போது இந்த சைடில் இருக்க இந்த எல்லா நம்பரையும் மல்டிப்ளை பண்ணால் அதுதான் இந்த 3 நம்பருக்குமான எல்சிஎம். அப்போது 3 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 5 இன்ட்டு 7 இது மூணையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். அப்போ என்ன பண்ணுறது? 3 இன்ட்டு 2ன்றது 6, 6 இன்ட்டு 2ன்றது 12. இப்படியும் பண்ணலாம். அப்படி இல்லை, நீங்கள் ஈஸியான மெத்தடில் நீங்கள் இந்த இது மல்டிப்ளிகேஷன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஷார்ட்கட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம கொடுத்துருக்காங்களா இந்த நம்பர், இதில் 2 5 மட்டும் முதல்ல மல்டிப்ளை பண்ணிக்கணும். மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? 10ன்னு கிடைக்கும் இல்லையா? அப்போது நம்ம என்ன பண்ணோம்? 3 2 இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம். 3 இன்ட்டு 2 6, 6 இன்ட்டு 10 இன்ட்டு 7. ஓகே, இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? 42 கிடைக்கும். இப்போ இந்த 0வை சேர்த்து எழுதிக்கோங்க. ஈஸியாக மல்டிப்ளை பண்ணியாச்சா? ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் பண்ணலாம். எப்போல்லாம் இந்த ஃபேக்டர்ஸில் 2 5 அப்படிலாம் வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு அதை மல்டிப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ எல்சிஎம் என்ன கிடச்சிருக்கு? இந்த 3 நம்பருக்குமே எல்சிஎம் என்ன கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 420. இப்போது இந்த 3 நம்பர்ஸுக்குமே நம்ம ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ என்ன பண்ணணும்? தனித்தனியாக 3 நம்பரையும் டிவைட் பண்ணணும். இப்போ 12 டிவைட் பண்ணுறோம். ஓகே, இப்போ அதுவும் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் தானே நம்ம கண்டுபிடிக்கணும். அதனால் 4ஆல் டிவைட் பண்ணக்கூடாது, எடுத்தோன்னே 2ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ ப்ரைம் நம்பர்ஸால் தான் நம்ம டிவைட் பண்ணணும். அதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா 2 6 மறுபடி ப்ரைம் நம்பரால் பண்ணால் ஓகே. அதே மாதிரி 15ஐயும் நம்ம ஃபேக்டரைஸ் பண்ண போகிறோம். இப்போ 3ஆல் பண்ணால் 5, அவ்வளோதான். அடுத்து 21, இப்போ 7ஆல் பண்ணுறோம் 1. இப்போது ஹெச்சிஎஃப் அப்படின்னா என்னென்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ஸோ காமனாக என்ன இருக்குது இந்த 3க்குமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேயும் 3 இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது. அப்போ இதுதான் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். அப்போ ஹெச்சிஎஃப் இஸ் ஈக்குவல் டு 3. எல்சிஎம் என்ன கிடச்சிருக்கு? 420. ஹெச்சிஎஃப் என்ன கிடச்சிருக்கு? 3. அவ்வளோதான். இதுக்கு பேர் தான் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம செய்கிறது. இப்போ செகண்ட் சப்டிவிஷன் எப்படி ஈஸியாக செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, இதுதான் செகண்ட் சப்டிவிஷன். என்னென்ன நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17 23 29. இப்போது 17 அப்படிங்கிறது ப்ரைம் நம்பர். ஓகே, 17 அப்படிங்கிறது ப்ரைம் நம்பர். அதே மாதிரி 23 அப்படிங்கிறதும் ப்ரைம் நம்பர் தான். ஓகே, 29ம் ப்ரைம் நம்பர் தான். அப்போ ப்ரைம் நம்பரை அந்த நம்பரால் மட்டும்தான் டிவைட் பண்ண முடியும். இப்போ எல்சிஎம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது 3மே ப்ரைம் நம்பர்னால இதோட எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு 17 இன்ட்டு 23 இன்ட்டு 29. ஏன்னா நம்ம இதை வந்து எல்சிஎம் எடுத்தோன்னா என்ன பண்ண முடியும் பாருங்கள், 17 23 29. இப்போ எல்சிஎம் எடுத்தோம்னா ஃபஸ்ட்டு 17ஆல் தான் டிவைட் பண்ண முடியுது. இப்போ இந்த நம்பர்ஸ் அப்படியே கீழே வந்துடும். அடுத்து 23ஆல் தான் இதை டிவைட் பண்ண முடியும். அப்போ இது அடுத்து 29ஆல் தான் இதை டிவைட் பண்ண முடியும். ஸோ 1,1. அப்போது இதில் எல்சிஎம் அப்படிங்கிறது இந்த 3 நம்பரையுமே நம்ம மல்டிப்ளை பண்ணோம். மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா 11,339. இதுதான் இந்த சம்மோட எல்சிஎம். இந்த நம்பர்ஸோட எல்சிஎம் வந்து இதுதான். இப்போது இதுக்கு ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும் பாருங்கள், 17ஆல் தான் மல்டிப்ளை பண்ண முடியும். அப்போ இதோட ஃபேக்டர்ஸ் வந்து 17 இன்ட்டு 1. அதே மாதிரி 23ஆல் தான் மல்டிப்ளை பண்ண முடியும். அப்போ இதோட ஃபேக்டர்ஸ் என்னது? 23 இன்ட்டு 1. ஓகே,
29. இதை வந்து எதால் மல்டிப்ளை பண்ண முடியும்? 29ஆல் தான் மல்டிப்ளை பண்ண முடியும். இப்போ இதோட ஃபேக்டர்ஸ் வந்து 29 into 1. அப்போ HCF அப்படிங்கிறது ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். அப்போ ப்ரைம் நம்பர்ஸோட ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் என்ன கிடைக்கும்? 1 தான் கிடைக்கும். அப்போ HCF 1, LCMன்றது இந்த நம்பர். இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். இவ்வளோ தான் இந்த சம். இப்போ நெக்ஸ்ட் வந்து தேர்ட் சப்டிவிஷன் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ இதுதான் இந்த நம்பர்ஸ் 8, 9, 25. இதோட LCM கண்டுபிடிக்க போகிறோம், HCF கண்டுபிடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து LCM கண்டுபிடிச்சிடலாம். 8, 9, 25. இப்போ 8 ஃபஸ்ட்டு ஃபேக்டரைஸ் பண்ணிடலாம். இப்போ 2ஆல் பண்ணோம்னா இது எல்லாம் ஆட் நம்பர்ன்றனால அப்படியே கீழே வந்துடும். ஓகே, இப்போ மறுபடியும் 2ஆல் பண்ணோம்னா 2, 9 அப்படியே கீழே வந்துடும், 25 அப்படியே கீழே வந்துடும். மறுபடியும் 2ஆல் ஃபேக்டரைஸ் பண்ணோம்னா 1, 9, 2, 5. இது ப்ரைம் ஃபேக்டரைசேஷன்றதுனால ப்ரைம் நம்பர்ஸால் தான் பண்ணணும். அப்போ 9 வந்து 3ஆல் பண்ணணும். அப்போ 3, 25. மறுபடியும் 3ஆல் பண்ணுறோம். 1, 1, 25. இப்போ 25 ஃபேக்டரைஸ் பண்ணணும்னா 5ஆல் பண்ணணும். 1, 5. மறுபடியும் 5ஆல் பண்ணணும். இப்போ இங்கே 1, 1, 1. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம முடிக்கிறோம். இப்போ எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? இந்த எல்லா நம்பர்ஸையும் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கிறது தான் ஆன்சர். அப்போது இது 3ஐயும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 8. ஓகே, அப்போது LCM ஈக்குவல் டு இது 3ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 8. இப்போ இது 2ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 9. இது 2ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 25. இப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1800. ஓகே, இப்போ இதுக்கு HCF கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ தனித்தனியாக பண்ணணும். அப்போ 8க்கு பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? 2, 4, 2, 2, 1. இதுதான் 8ஓட ஃபேக்டர்ஸு. 9க்கு பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? 9. அப்போ 3, 3. ஓகே, அடுத்து வந்து நம்ம 25 பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? 5, 5, 1. இப்போ இதோட ஃபேக்டர்ஸ்லாம் எடுத்து எழுதலாம். 2, 2 into 2, 1. இப்போ இதோட ஃபேக்டர்ஸ் எல்லாம் என்னது? 3, 3 into 1. இதோட ஃபேக்டர்ஸு 5, 5 into 1. இப்போது இந்த நம்பர்ஸில் எது காமனாக இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லலாம்? இதுதான் காமனாக இருக்குது. ஏன்னா இது இந்த நம்பர்ஸில் வேறு எதுவுமே காமனாக இல்லை. அப்போ HCF இஸ் ஈக்குவல் டு 1. LCM வந்து 1800. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். இவ்வளோ தான் இந்த சம். இதோட நமக்கு தேர்ட் சம் முடிஞ்சிருச்சு. இப்போ ஃபோர்த் சம் எப்படி ஈஸியாக செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களில் யாருக்காவது ஆன்லைன் டியூஷன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். 9843799163. ஓகே, அப்படி இல்லைன்னா இன்னொரு நம்பர் இருக்குது 9843700218. இந்த 2 நம்பரில் ஏதாவது ஒரு நம்பரில் கால் பண்ணி நீங்கள் டியூஷனில் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை எங்களுக்கு இந்த சம்மில் மட்டும் டவுட் இருக்குது, இதை மட்டும் ஃப்ரீயாக எங்களுக்கு கிளியர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சம்மோட கமெண்ட் பாக்ஸில் வந்து நான் ஒரு வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த சம்மை பற்றிய டவுட் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். 10th CBSE Maths Exercise 1.1ல 4th சம் பார்க்குறாங்க. என்ன கொஸ்டினில் கொடுத்துருக்காங்கன்னா 2 நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த 2 நம்பரோட HCF கொடுத்துருக்காங்க. இதுதான் அந்த 2 நம்பரும். ஓகே, இந்த 2 நம்பரோட HCF தான் இது. அப்போ நம்மக்கிட்ட என்ன கேட்டிருக்காங்கன்னா அந்த 2 நம்பரோட LCM கேட்டிருக்காங்க. இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான். ப்ராடக்ட் இஸ் ஈக்குவல் டு LCM இன்ட்டு HCF. அப்போ ப்ராடக்ட்ன்றது என்னது? இந்த 2 நம்பரோட மல்டிப்ளிகேஷன். ஸோ நம்ம அந்த 2 நம்பரையும் எடுத்து எழுதிக்கிறோம். இன்ட்டு 657 ஈக்குவல் டு LCM தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், நமக்கு தெரியாது. இன்ட்டு HCF அவங்க கொடுத்துருக்காங்க என்னது? 9. அப்போ அதை எடுத்து நம்ம எழுதிக்கிட்டோம். இப்போது LCM நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா மல்டிப்ளிகேஷனில் இருக்கு இல்லையா இந்த 9, அது ஈக்குவலுக்கு இந்த சைடு வரும்போது டிவிஷனில் வரும். அப்போ எப்படி எழுதணும் அப்படின்னா 306 இன்ட்டு 657 ஈக்குவல் டு LCM டிவைடட் பை 9. இப்போ 9 வந்து எதால் அடிச்சோம்? 3 டேபிளால் அடிச்சு கொடுத்துடலாம். ஸோ 3 3s are 9, 1 3s are 3,
அதுக்கப்புறம் 0 2 3s are 6 மறுபடியும் 3 டேபிளாலேயே அடிச்சு கொடுக்கலாம். அப்போ 3 3s are 9, இங்கே ஒன்று பேலன்ஸ் இருக்கு இல்லையா, 4 3s are 12. இப்போது இந்த 34ஐயும் இந்த 657 இருக்கு இல்லையா, இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதோ அதுதான் இந்த சம்மோட ஆன்சர். ஸோ என்ன ஆன்சர் கிடைக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் அந்த ஆன்சர். எல்சிஎம் ஈக்குவல் டு, ஸோ LCM equal to 22,338. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். இவ்வளோ தான் இந்த சம். ஓகே, இப்போ நம்ம ஃபிஃப்த் சம் எப்படி ஈஸியாக பார்க்குறது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னால் உங்களை யாருக்காவது ஆன்லைன் டியூஷன் வேணும், மேக்ஸ் டியூஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா மேலே இருக்கு இல்லையா, இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லைங்க எனக்கு இந்த சம் மட்டும் புரியலை, இதை மட்டும் ஃப்ரீயாக எங்களுக்கு கிளாஸ் எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து நாங்கள் ஒரு லிங்க் கொடுத்துருப்போம். அதில் வந்து ஃப்ரீயாக நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். அப்போ எப்போல்லாம் ஃப்ரீ கிளாஸ் எடுக்கிறனோ அப்போல்லாம் நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம். ஓகே, தேங்க்யூ. 10th CBSE மேக்ஸ் எக்ஸசைஸ் 1.1ல் 5th சம் பார்க்குறோம். கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 6 power n. ஓகே, கேன் n வித் த டிஜிட்ஸ் 0. என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த எண்க்கு பதில் நம்ம ஏதாவது ஒரு பவர் கொடுக்குறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 6 power 1ன்னு கொடுக்குறோம். அப்போது அதோட என் டிஜிட் வந்து என்னவாக இருக்கும், 6ஆக தான் இருக்கும். இதே இது பவர் 2ன்னு கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், 36. அப்போது இந்த லாஸ்ட் டிஜிட் என்ன வருது, 6. அதே மாதிரி 6 power 3 அப்படின்னா என்ன அர்த்தம், 36 into 6. 6 into 6 வந்து 36. ஓகே, ஸோ இதுலேயும் இந்த லாஸ்ட் டிஜிட் வந்து உங்களுக்கு 6ல் தான் வருது. இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க, நமக்கு 0 கிடைக்குமான்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக கிடைக்காது, அதோட ஒன்ஸ் பிளேஸ் எப்போவுமே 6ஆக தான் இருக்கும். சரி, இவ்வளோ பண்ணி நம்ம கண்டுபிடிக்கணுமா, அதாவது 6 raised to the power 1ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் 6 ஸ்கொயரோட வேல்யூ, அந்த மாதிரி கண்டுபிடிக்கிறத விட ஈஸியான மெத்தட் ஏதாவது இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்போது 6 raised to the power n இதுக்கு தானே நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ என்ன பண்ணணும்னா இந்த உள்ளே இருக்க நம்பர் இருக்குது பாருங்கள் 6, இதை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணி பார்க்கணும். ஓகே, அப்போ ஃபேக்டரைஸ் பண்ணால் என்ன கிடைக்கிது, 2 into 3 into 1. இப்போ இதுக்கு என்ன அர்த்தம்னா இந்த இடத்த வந்து நம்ம இப்படி எழுதிக்கலாம். இப்படி எழுதிட்டு the whole power n அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போது இந்த ஃபேக்டர்ஸ் கிடச்சிருக்க ஃபேக்டர்ஸில் 2 into 5 அப்படின்னு இது ரெண்டு ஃபேக்டரும் இதுக்குள்ளே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதோட ஒன்ஸ் பிளேஸ் வந்து 0வா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இங்கே என்ன இருக்குது, 2 into 3 இருக்குது. ஸோ 5 கிடையாது. அப்போது இந்த இதில் வந்து ஒன்ஸ் பிளேஸ் வந்து 0 வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. சப்போஸ் இந்த 6க்கு பதில் வேறு ஏதாவது ஒரு நம்பர் கொடுத்துருந்தா கூட நீங்கள் இந்த மாதிரி கண்டுபிடிச்சிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகே, அவ்வளோதான் இந்த சம். 5th சம் முடிஞ்சிருச்சு. 6th சம் எப்படி ஈஸியாக செய்யலான்னு பார்க்கலாம். உங்களை யாருக்காவது ஆன்லைன் டியூஷன் வேணும், மேக்ஸ் டியூஷன் வேணும்னா மேலே இருக்க நம்பரில் காண்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லைங்க எனக்கு டியூஷன் எல்லாம் சேர முடியாது, எனக்கு ஃப்ரீயாக ஏதாவது இந்த சம்மில் ஏதாவது டவுட் இருக்குது எனக்கு சொல்லிக் கொடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா ஒரு வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கோம், அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஃப்ரீ கிளாஸஸ் இருக்கும்போது நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, 10th CBSE மேக்ஸ் எக்ஸசைஸ் 1.1ல் கொஸ்டின் நம்பர் 6 பார்க்குறோம். இந்த நம்பர்ஸ், இந்த ரெண்டு நம்பர்ஸையும் நம்ம ஏன் காம்போசிட் நம்பர் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஏன் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்க ஒவ்வொரு நம்பருமே ப்ரைம் நம்பர்ஸ். பாருங்கள் 7, 11, 13 இது எல்லாமே ப்ரைம் நம்பர்ஸு. ஆனால் இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணும்போது என்ன கிடைக்கிது, காம்போசிட் நம்பர் கிடைக்கிது. அதை ஏன் நம்ம காம்போசிட் நம்பர்னு சொல்கிறோம், என்ன ரீசன் சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கும் முன்னால் ப்ரைம் நம்பர்னா என்னென்னு உங்களுக்கு தெரியணும், காம்போசிட் நம்பர்னா என்னென்னு தெரியணும். ஸோ 7 எடுத்துக்கிறோம், இது ப்ரைம் நம்பர். ஏன் ப்ரைம் நம்பர்னு சொல்கிறோம் அப்படின்னா இந்த 7ஐ 7ஆல் மட்டும்தான் டிவைட் பண்ண முடியும். அப்போ அதோட ஃபேக்டர்ஸ் என்னது, 7 into 1. இப்போ 11 எடுத்துக்கலாம். இப்போ இந்த 11ஐ 11ஆல் மட்டும்தான் டிவைட் பண்ண முடியும். அப்போ அதோட ஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 11 into 1. இப்போ இந்த 7ஐயும் 11ஐயும் மல்டிப்ளை பண்ணிடலாம். அப்போ 77. இதை ஃபேக்டரைஸ் பண்ணுறோம். 7ஆல் பண்ணால் 11, 11ஆல் பண்ணும்போது 1. இப்போ இதோட ஃபேக்டர்ஸ் என்னது, 7 into 11 into 1. இப்போது இந்த 7 அப்படிங்கிற நம்பரோட ஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்னா 7 into 2. மொத்தம் எத்தனை ஃபேக்டர்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 2. இப்போ 11ஓட ஃபேக்டர்ஸ் 11 into 1. மொத்தம் எத்தனை ஃபேக்டர்ஸ் இருக்குது, 2. ஓகே, 2 ஃபேக்டர்ஸ் தான் இருக்குது. இப்போ இந்த 77 இதில் எத்தனை ஃபேக்டர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,
2 3. இப்போது மொத்தம் எத்தனை ஃபேக்டர்ஸ் இருக்குது? 3. இப்போது ரெண்டு ஃபேக்டர்ஸ் இருந்துச்சுன்னா அதை ப்ரைம் நம்பர்ஸ்னு சொல்லலாம். ஸோ அப்போ இந்த 7 11 இது ரெண்டுமே ப்ரைம் நம்பர்ஸ். அப்படி தானே? ரெண்டு ஃபேக்டர்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னது? ப்ரைம் நம்பர்ஸ். மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ், 2 ஃபேக்டர்ஸை விட அதிகமாயிட்டாலே அதை நம்ம என்ன சொல்லுவோம்? காம்போசிட் நம்பர்னு நம்ம சொல்லலாம். ஓகே, இப்போது ப்ரைம் நம்பர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க, காம்போசிட் நம்பர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ கொடுத்துருக்க நம்பர் ப்ரைம் நம்பரா காம்போசிட் நம்பரான்னு செக் பண்ணிடலாம். 11 × 13 + 13. இப்போது இந்த ப்ளஸ் அப்படின்னு வந்துட்டாலே இது ஒரு டோம், இது ஒரு டோம். ஓகே, இப்போ இது ரெண்டுல காமனாக என்ன இருக்குது அப்படின்னா இங்கேயும் 13 இருக்குது, இங்கேயும் 13 இருக்குது. அப்போ காமனாக இருக்க நம்பரை நம்ம வெளியில் எடுத்துடலாம். பேலன்ஸ் என்ன இருக்கும்? இது 2 தான். 7 × 11 77 ப்ளஸ் நடுவில் என்ன சிம்பிள் இருக்குது? ப்ளஸ். இப்போ 13 × 1 தானே 13. 13 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 1 இருக்கும். அப்போது 13 × 77 + 1ன்றது 78. இப்போது இந்த 13 வந்து நம்ம ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இது ப்ரைம் நம்பர்ஸ், அப்படி தானே? ஆனால் இந்த 78 வந்து நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணலாம். ஸோ 78 நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஓகே, ஸோ இந்த நம்பர்ஸ் தான் நமக்கு ஃபேக்டரைஸ் பண்ணும்போது கிடைக்கிது. அப்போது எத்தனை ஃபேக்டர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13 × 2 × 3 × 13 × 1. அப்போ டோட்டலாக எத்தனை ஃபேக்டர்ஸ் இருக்குது அப்படின்னு கவுண்ட் பண்ணிங்கன்னா 5 ஃபேக்டர்ஸு. ஓகே, மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ்னாலே அந்த நம்பரை நம்ம என்னன்னு சொல்லலாம்? காம்போசிட் நம்பர்னு சொல்லலாம். அப்போ இந்த நம்பர் என்னதுன்னு கேட்டிங்கன்னா காம்போசிட் நம்பர். ஓகே, அவ்வளோதான் இந்த சம்மோட ஆன்சர். இப்போ நம்ம செகண்ட் சப்டிவிஷன் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். +5. இப்போ இங்கே ப்ளஸ்ன்னு இருக்கிறதுனால இது ஒரு டோம், இது ஒரு டோம், இப்படி தானே? இப்போ இது ரெண்டுலேயும் காமனாக என்ன இருக்குன்னா 5 இருக்குது. இப்போ 5 நம்ம காமனாக வெளியில் எடுத்துக்கலாம். அப்போ பேலன்ஸ் இருக்க நம்பர்ஸ் எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணணும்னா இங்கே என்ன பேலன்ஸ் இருக்குது அப்படின்னா 5 தவிர எல்லா நம்பர்ஸும் இருக்குது. இது எல்லாம் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா 1000 ஓகே, இங்கே அதுக்கப்புறமேலே இந்த +1. இப்போ 5 வெளியில் போயிடுச்சுன்னா நடுவில் இங்கே வந்து 1 இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இப்போ என்ன ஆன்சர்னா 5 × 1009. இப்போ இந்த நம்பர் வந்து ப்ரைம் நம்பர், ஆனால் 5 இருக்குது, 5ஓட மல்டிப்ளை. இப்போ இந்த 2 நம்பரோட ஃபேக்டர்ஸ் நம்ம எழுதணும்னா இதுதான் அதோட ஃபேக்டர்ஸு. இது ப்ரைம் நம்பர்னால அப்படியே எழுதிக்கிட்டோம் 1. அப்போது இது எத்தனை நம்பர் இருக்குது, எத்தனை ஃபேக்டர்ஸ் இருக்குது டோட்டலாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 ஃபேக்டர்ஸ் இருக்குது. அப்போ மோர் தென் 3 ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்லிட்டாலே இந்த நம்பரை நம்ம காம்போசிட் நம்பர்னு சொல்லலாம். உங்களில் யாருக்காவது ஆன்லைன் கிளாஸஸ் மேக்ஸ் டியூஷன் வேணும்னா மேலே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், உடனே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் மேக்ஸ் டியூஷனில். அவ்வளோதான் இந்த சம். ஓகே, டென்த் சிபிஎஸ்சி மேக்ஸ் எக்ஸசைஸ் 1.1ல் கொஸ்டின் நம்பர் 7 நம்ம பார்க்குறோங்க. கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஒரு சர்க்குலர் கிரவுண்டு இருக்குது, உள்ளே இருக்க ரெட் கலர் அந்த இதுதான் சர்க்குலர் கிரவுண்டுன்னு எடுத்துக்கிறோம். இந்த கிரவுண்டை சோனியான்னு ஒரு பொண்ணு 18 மினிட்ஸில் சுற்றி வர்றாங்க இந்த மாதிரி ஒரு டைரக்ஷனில். ஓகே, இதே கிரவுண்டை சேம் டைரக்ஷனில் ரவிங்கிற பையன் வந்து 12 மினிட்ஸ்லேயே சுற்றி வந்துடான். இப்போ சோனியா வந்து 18 மினிட்ஸு, ரவின்ற பையன் வந்து 12 மினிட்ஸ்லேயே இந்த கிரவுண்டை வந்து சுற்றி வந்துடுறான். 12 மினிட்ஸு. இப்போ கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இவங்க 2 பேரும் ஒரே டைரக்ஷனில் தான் சுற்றி வர்றாங்க. எத்தனை நிமிஷத்துக்கு அப்புறம் 2 பேரும் ஒரே ஸ்டார்டிங் பாயிண்டில் சந்திப்பாங்க, அவங்க 2 பேரும் மீட் பண்ணுறதுக்கு எத்தனை நிமிஷம் ஆகும், இதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 12க்கும் இந்த 18க்கும் நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஸோ எல்சிஎம் கண்டுபிடிக்கிறது எப்படி? 2 நம்பருமே எழுதிக்கிட்டோம். இப்போது இதில் ரெண்டுமே ஈவன் நம்பரால் 2 டேபிளால் நம்ம டிவைட் பண்ணுறோம். இப்போ இது 6, இது வந்து 9, மறுபடியும் 2 டேபிளால். அப்போது இந்த 6 மட்டும்தான் டிவைட் ஆகும் 3, 9 வந்து அப்படியே கீழே வந்துடும். அப்போ மறுபடியும் 3 டேபிளால். ஸோ 1, இது வந்து 3, மறுபடியும் 3 டேபிளால் 1,1. இந்த 1,1 வர்றது வரலையும் நம்ம இந்த டிவைட் பண்ணுற இதை வந்து ப்ராசஸை வந்து டிவைட் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போது எல்சிஎம் எப்படி கண்டுபிடிக்கிது அப்படின்னா இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணனா அதுதான் இந்த 12க்கும் 18க்கும் அந்த 2 நம்பருக்கும் எல்சிஎம்.
அப்போது என்ன கிடைக்கிது? 2 into 2 into 3 into 3. இதை மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கிது அப்படின்னா 2 into 2 வந்து 4, 3 into 3 வந்து 9. அப்போ 4 into 9ன்றது வந்து 36. அப்போ எத்தனை நிமிஷத்துக்கு அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 36 minutes. இப்போ ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 36 minutes அப்படிங்கிறது தான் இந்த சம்மோட ஆன்சர். ஓகே, 36 minutes. அவ்வளோதான் இந்த சம். உங்களில் யாருக்காவது ஆன்லைன் டியூஷன் தேவை அப்படின்னா நாங்கள் இந்த வீடியோட லேபிளில் வந்து நம்பர் கொடுத்துருப்போம், ஃபோன் நம்பர். அதில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். 10th CBSE மேக்ஸில் எக்ஸசைஸ் 1.2ல ஃபஸ்ட்டு சம் பார்க்குறோம். என்ன கொஸ்டினில் கேட்காங்கன்னா √5 இர்ரேஷனல் சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு நம்ம அஷ்யூம் பண்ணிக்கிறோம். என்னென்னா √5 வந்து ஒரு ரேஷனல் நம்பர். சரி, ரேஷனல் நம்பர்னால் என்ன கண்டிஷன் அப்படின்னா அது P/Q ஃபார்மில் இருக்கணும். ஸோ √5 ஈக்குவல் டு P/Q நீங்கள் எழுதினாலும் ஓகே, இல்லைன்னா A/Bன்னு போட்டுக்கிட்டிங்கனாலும் தப்பு இல்லை. ஓகே, ஃப்ராக்ஷன் அந்த மாடலில் இருக்கணும், அவ்வளோதான். ஸோ √5 ஈக்குவல் டு A/Bன்னு போட்டுக்கிட்டேன். இதில் A அண்ட் Bன்றது வந்து கோ ப்ரைம் நம்பராக இருக்கும். ஸோ உங்களுக்கு ப்ரைம் நம்பர்னால் என்னென்னு தெரியும் இல்லையா? ப்ரைம் நம்பர்னால் என்ன? இப்போது ஒரு நம்பர் எடுத்துக்கிறோம், இப்போ 2ன்னு எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த நம்பரை அந்த நம்பரால் மட்டும்தான் டிவைட் பண்ண முடியும். அதுக்கு பேர் தான் வந்து ப்ரைம் நம்பர்ஸு. அப்போ அதோட ஃபேக்டர்ஸ் என்னவாக இருக்கும்னா அந்த நம்பரும் 1. ஓகே, அதுக்கு 2 ஃபேக்டர் தான் இருக்கும், அந்த நம்பரும் அப்புறம் 1. இது 2 தான் அதோட ஃபேக்டர்ஸாக இருக்கும். ஸோ மோர் தென் 2 ஃபேக்டர்ஸை வந்து நம்ம காம்போசிட் நம்பர்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ ப்ரைம் நம்பர்னா என்னென்னு தெரிஞ்சுட்டோம். கோ ப்ரைம்னா என்ன அப்படின்னா இப்போ ப்ரைம் நம்பர் 2 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதோட அடுத்த ப்ரைம் நம்பர் என்னென்னா 3. ஸோ இது 2 கோ ப்ரைம்ஸ்னு நம்ம சொல்லலாம். இப்போ இந்த கோ ப்ரைம் இருக்குது, இப்போ இதுதான் A/Bயாக இருக்குது. அப்போ 2/3 இதோட காமன் ஃபேக்டர் இல்லை, நீங்கள் அடித்து கொடுக்க முடிஞ்சால் ஏதாவது காமன் ஃபேக்டர் இருக்குன்னா ஒன்றுமே கிடையாது. ஹையஸ்ட் காமன் ஃபேக்டரே 1 தான். ஓகே, இதோட ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் 1 தான். அதை விட்டுட்டு வேறு எந்த நம்பர் காமன் ஃபேக்டராக வந்தாலும் அதை நம்ம கோ ப்ரைம் சொல்ல முடியாது. அப்போது இந்த 2 A அண்ட் Bக்கு இடையில காமன் ஃபேக்டரே இருக்கக்கூடாது. சப்போஸ் காமன் ஃபேக்டர் வந்துருச்சுன்னா இந்த √5 வந்து நம்ம ரேஷனல் சொல்ல முடியாது, இர்ரேஷனல் சொல்லிக்கலாம். ஸோ இதுதான் கான்செப்ட். இப்போ நம்ம இதை தான் நம்ம செக் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நம்ம √5 P/Q ஃபார்மில் எழுதிக்கிட்டோம். அதனால் √5 ஈக்குவல் டு A/B அப்படின்னு எழுதியிருக்கோம். ஓகே, அடுத்த ஸ்டெப் பாருங்கள். இப்போ √5 ஈக்குவல் டு A/B. இப்போது இது வந்து √5 இருக்குது. இந்த ரூட்டை ரிமூவ் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்கொயரிங் பண்ண போகிறோம். அப்போ ஸ்கொயரிங் அண்ட் போத் சைட்ஸ். 2 சைடுமே ஸ்கொயர் பண்ண போகிறோம். அப்போ ஸ்கொயர் பண்ணால் √5 ஸ்கொயர் ஈக்குவல் டு A/B. இது 2ஐயும் ஸ்கொயர் பண்ண போகிறோம். இப்போ √5 ஸ்கொயர் பண்ணால் என்ன அர்த்தம்? √5 into √5 ஈக்குவல் டு 5. அப்போ என்னவாகும் இது? 5. இப்போ இது 2ஐயும் ஸ்கொயர் பண்ணால் A ஸ்கொயர் பண்ணால் A ஸ்கொயர் டிவைடட் பை B ஸ்கொயர் பண்ணால் B ஸ்கொயர். ஓகே, இப்போ நம்ம இந்த B ஸ்கொயரை இந்த சைடு கொண்டு வர போகிறோம். ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு கொண்டு வந்தால் இந்த சைடு டிவிஷனில் இருக்க B ஸ்கொயர் இங்கே வரும்போது 5 into B ஸ்கொயர்டுன்னு வரும் ஈக்குவல் டு A ஸ்கொயர். இப்போது உங்களுக்கே தெரியுது 5 into B ஸ்கொயர் ஈக்குவல் டு A ஸ்கொயர்னா இந்த 5ஆல் நம்ம A ஸ்கொயரை டிவைட் பண்ண முடியும். ஏன்னா 5 கூட ஏதோ ஒரு நம்பரோட ஸ்கொயரை மல்டிப்ளை பண்ணும்போது தான் நமக்கு A ஸ்கொயர் கிடச்சிருக்கு. அப்படி தானே இதோட அர்த்தம். அப்போ இந்த நம்ம A ஸ்கொயரை வந்து 5ஆல் டிவைட் பண்ண முடியும். 5 டிவைட்ஸ் A ஸ்கொயர். A ஸ்கொயரை 5ஆல் டிவைட் பண்ண முடியுதுன்னா கண்டிப்பாக ஏவையும் நம்ம 5ஆல் டிவைட் பண்ண முடியும். அப்போ 5 டிவைட்ஸ் A. அப்போ A அப்படிங்கிறது இப்போ ஒரு நம்பரை வந்து நம்ம 5ஆல் டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த நம்பரை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா 5ஓட மல்டிபிள் சொல்லுவோம். அப்போ A ஈக்குவல் டு 5C. சிங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட், அது என்ன வேணால் எந்த நம்பராக வேணாலும் இருக்கலாம். ஓகே, அதை நீங்கள் எழுதிக்கலாம். வேர் C இஸ் எனி கான்ஸ்டன்ட்டு, ஏதோ ஒரு கான்ஸ்டன்ட் சின்றது. இதை நீங்கள் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கோங்க. A ஈக்குவல் டு 5C. இப்போது நமக்கு இந்த இடத்துல அதாவது இந்த ஈக்குவேஷன் இதில் இதை எடுத்துக்கிறோம். இதில் நம்ம இந்த ஏக்கு பதில் இப்போ நம்ம ஏன்றது என்னன்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? A ஈக்குவல் டு 5Cன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த வேல்யூவை இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ பாருங்கள்
5b square is equal to a square. இப்போ ஏக்கு பதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், கண்டுபிடிச்சிருக்க இந்த 5c a equal to 5c இருக்குல்ல, அதை நம்ம இங்கே எடுத்து எழுத போகிறோம். அப்போது 5c ஏக்கு பதில் 5c the whole square. இப்போ ஸ்கொயர் பண்ணும்போது இந்த 5ஐயும் ஸ்கொயர் பண்ணணும், இந்த c-ஐயும் ஸ்கொயர் பண்ணணும். அப்போ 5b ஸ்கொயர் ஈக்குவல் டு 5 ஸ்கொயர் பண்ணால் 25, c-ஐ ஸ்கொயர் பண்ணால் c ஸ்கொயர். ஓகே, இப்போ b ஸ்கொயர் மட்டும் நமக்கு வேணும். அப்போ b ஸ்கொயரை இந்த சைடு வச்சுக்குவோம். இந்த 5 இந்த சைடு போகும்போது மல்டிப்ளிகேஷனில் இருக்க 5 இந்த பக்கம் ஈக்குவலுக்கு இந்த சைடு போகும்போது டிவிஷனில் வரும். ஸோ c ஸ்கொயர் இப்போ அடித்து கொடுத்தோம்னா நமக்கு 5ன்னு கிடைக்கும். ஓகே, அப்போ b ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 5c ஸ்கொயர். இப்போ இந்த மாதிரி கிடச்சிருக்கு நமக்கு. இப்போ நம்ம எப்படி எழுதிக்க போகிறோம் அப்படின்னா 5c ஸ்கொயர், அதாவது 5 into c ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு b ஸ்கொயர். 5 கூட ஏதோ ஒரு நம்பரோட ஸ்கொயரை நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு b ஸ்கொயர் கிடைக்குது. அப்போது நம்ம b ஸ்கொயரை 5ஆல் டிவைட் பண்ணலாம். இப்போ 5 டிவைட்ஸ் b ஸ்கொயர். ஓகே, இப்போ ஆல்சோ 5 டிவைட்ஸ் b ஸ்கொயரை 5ஆல் டிவைட் பண்ண முடிஞ்சால் கண்டிப்பாக b-ஐயும் நம்ம 5ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். அப்போது 5ஆல் b-ஐ டிவைட் பண்ண முடிஞ்சுன்னா b-ஐ வந்து என்னன்னு சொல்லலாம், 5ஓட மல்டிபிள்னு நம்ம சொல்லலாம். அப்போ 5c. ஓகே, இப்போது a-யோட வேல்யூ என்ன, b-யோட வேல்யூ என்னன்னு பாருங்கள். இப்போ நம்ம a-யோட வேல்யூ ஈக்குவல் டு 5c. இப்போ இங்கே 5 இருக்கா, இப்போ b-யோட வேல்யூ பாருங்கள், அதுவும் 5c தான். அப்போ இது ரெண்டுக்கும் காமன் ஃபேக்டர் என்ன இருக்குது, 5 இருக்குது. ஆனால் ஆக்சுவலாக நமக்கு காமன் ஃபேக்டர் வரக்கூடாது. ஏன்னா a அண்ட் bன்றது வந்து கோப்ரைம்ஸ்னும் போது அதோட ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் 1 தான் இருக்கணும். அப்போ இங்கே 5ன்னு வந்திருக்கு காமன் ஃபேக்டர். அப்போ நம்மளோட அசம்ஷன் வந்து ராங். இது வந்து ஒரு கான்ட்ரடிக்ஷனாக இருக்கு இல்லையா, அதனால் நீங்கள் என்ன எழுதுறீங்கன்னா ஒரு அசம்ஷன் இஸ் ராங்னு போட்டுட்டு √5 வந்து ஒரு இர்ரேஷனல் சொல்லிட்டு நம்ம ப்ரூவ் பண்ணிடுறோம். அவ்வளோதான் இந்த சம். ஓகே, ஸோ அவர் assumption is wrong. √5 is irrational. ஏன்னா இது ரேஷ்னலாக இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. ஸோ அவ்வளோதான், ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு போட்டுக்கோங்க. அவ்வளோதான் இந்த சம். இப்போது நம்ம செகண்ட் சப்டிவிஷன் எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான சம், இன்ட்ரெஸ்டிங்கான சம். எக்ஸாமில் √5க்கு பதில் √3 கேட்கலாம், √7 கேட்கலாம், √11 கேட்கலாம். எந்த நம்பர் கொடுத்துருக்காங்களோ அந்த நம்பர் தான் நமக்கு காமன் ஃபேக்டராக வரும். ஸோ இதை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் பண்ணுறதால இதை நல்லாவே புரிஞ்சு செஞ்சு பார்த்துக்கோங்க. உங்களில் யாருக்காவது ஆன்லைன் மேக்ஸ் கிளாஸ் வேணுன்னா மேலே இருக்க நம்பரில் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ செகண்ட் சப்டிவிஷன் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ப்ரூவ் தட் 3 + 2 √5 இஸ் irrational சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதே மாதிரி தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த ரேஷனல் சொல்லி நம்ம அஷ்யூம் பண்ணிக்க போகிறோம். ஸோ அப்போ லெட் 3 + 2 √5 பி ரேஷனல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இது ரேஷனல்னால் என்ன கண்டிஷன் அப்படின்னா p/q ஃபார்மில் இருக்கணும். ஸோ p/q பதில் நான் a/bன்னு போட்டுக்கிட்டேன். ஓகே, இப்போது இந்த ரூட்டில் இருக்க நம்பர் இருக்கு இல்லையா, இதை மட்டும் நம்ம இந்த சைடு வச்சுக்கிட்டோம். ஓகே, இதை இந்த சைடு வச்சுக்கிறோம். அப்போ இதை வந்து நம்ம ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு கொண்டு போயிடறோம் 3. அப்போ 2 √5 நம்ம இந்த சைடு வச்சுக்கிறோம். இந்த 3ன்றது இந்த சைடு வரும்போது a/b -3ன்னு வரும். இப்போது இந்த இடத்துல நம்ம என்ன எழுதணும்னா வேர் a and b are co-primes and b is not equal to 0. இதை கண்டிப்பாக நீங்கள் இந்த இடத்துல எழுதிடணும். ஏன்னா நம்ம இதை வச்சு தான் நம்ம இந்த சமையை நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ கோப்ரைம்ஸ்னால் என்னது, காமன் ஃபேக்டரே வரக்கூடாது. ஓகே, இப்போது நம்ம இந்த ரூட்டில் இருக்க 2 √5 இருக்கு இல்லையா, இந்த டேர்மை மட்டும் இந்த சைடு வச்சுக்கிட்டு 3ஐ வந்து நம்ம ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு கொண்டு வந்துட்டோம். ஸோ a/b -3. இப்போ இது என்னென்னா இது ஃப்ராக்ஷனில் இருக்குது, இது வந்து ஹோல் நம்பரில் இருக்கிறதுனால இதையும் அதே மாதிரியே நம்ம கன்வெர்ட் பண்ணுறக்காக கீழே 1ன்னு போட்டுக்கிறோம்.
இப்போ இந்த ரெண்டு டேர்முக்கும் நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ எல்சிஎம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா பாருங்கள், எல்சிஎம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. கீழே இருக்க ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி கீழேயே எழுதிக்கணும். அப்போ பி இன்ட்டு ஒன்றுன்றது பி. ஓகே, இப்போ இதை வச்சு இதை மல்டிப்ளை பண்ணணும். அப்போ ஏ இன்ட்டு ஒன்றுன்றது ஏ தான். இதை வச்சு இதை மல்டிப்ளை பண்ணணும். பி இன்ட்டு த்ரீன்றது 3b. இப்போது இங்கே என்ன சிம்பிள் இருக்குது? மைனஸ்ஸு. அப்போ அந்த மைனஸை இங்கே எழுதிக்கணும். ஓகே, அவ்வளோதான், நம்ம எல்சிஎம் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த சைடு 2√5. இப்போது நம்ம இந்த √5 மட்டும் இந்த சைடு வச்சுக்கிறோம். அப்போ இந்த 2 என்ன ஆகும்? ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வரும்போது இது மல்டிப்ளிகேஷனில் இருக்க 2 இந்த சைடு வரும்போது டிவிஷனில் வரும். அப்போ √5 இஸ் ஈக்குவல் டு a மைனஸ் 3b டிவைடட் பை 2 இன்ட்டு b 2b. ஓகே, இப்போது இதில் √5 அப்படிங்கிறது இர்ரேஷ்னல். ஓகே, இது என்னது? இர்ரேஷ்னல். இந்த சைடு இருக்கிறது ரேஷ்னல். இது இர்ரேஷ்னல். இந்த டேர்ம் இது வந்து ரேஷ்னல். அப்போது இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது? கான்ட்ரடிக்ஷன். அப்போது நம்மளோட அசம்ஷன் வந்து ராங் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு இந்த நம்பர், அதாவது கொடுத்துருக்க 3 + 2√5 இஸ் இர்ரேஷ்னல் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். இர்ரேஷ்னல். அதுக்கு முன்னாடி அவர் அசம்ஷன் இஸ் ராங் அப்படின்னு நீங்கள் எழுதிக்கோங்க. ஏன்னா இது வந்து கான்ட்ரடிக்ஷனாக இருக்கிறதுனால. அவ்வளோதான். இப்போ நம்மளோட செகண்ட் சம் முடிஞ்சிருச்சு, ப்ரூவ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அடுத்து தேர்ட் சம் எப்படி ஈஸியாக செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். 10th CBSE மேக்ஸில் இப்போது நம்ம 1.2ல் தேர்ட் கொஸ்டினில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பார்க்குறோம். 1/√2 இதை வந்து இர்ரேஷ்னல் சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். இதே சேம் கான்செப்ட் தான். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு வந்து இதை ரேஷ்னல் சொல்லி எடுத்துக்கணும். இப்போ லெட் 1/√2 இஸ் ரேஷ்னல். ஸோ ரேஷ்னலாக இருந்தால் இதோட கண்டிஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 1/√2 வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும்? a/b ஃபார்மில் இருக்கணும். அப்போது இதை வந்து இப்போ இந்த பியை வந்து இந்த சைடு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. பி வந்து ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வந்துச்சுன்னா இங்கே டிவிஷனில் இருக்க பி ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வரும்போது மல்டிப்ளிகேஷனில் வரும். ஸோ பி. இப்போ இந்த √2 இருக்கு இல்லையா, இது ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு போகும்போது இப்படி வந்துடும். ஓகே, a இன்ட்டு √2. இப்போ நமக்கு வந்து √2 மட்டும் வேணும். அப்போ அந்த √2 கூட மல்டிப்ளிகேஷனில் இருக்க a வந்து இந்த சைடு வரும்போது என்னவாகும்? டிவிஷனில் வரும். அப்போ b/a ஈக்குவல் டு 2√2. அப்போது இது வந்து இர்ரேஷ்னல். அப்படி தானே? இந்த b/a அப்படிங்கிறது வந்து ரேஷ்னல், இது ரேஷ்னல். இப்போது இது வந்து கான்ட்ரடிக்ஷன். அப்போ நம்மளோட அசம்ஷன் வந்து ராங். அதனால் இந்த 1/√2 அப்படிங்கிறது வந்து இஸ் இர்ரேஷ்னல் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. ஓகே, அவ்வளோதான். ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் முடிஞ்சிருச்சு. நீங்களே எழுதிக்கோங்க. அவர் அசம்ஷன் இஸ் ராங், இந்த கான்ட்ரடிக்ஷன் இதெல்லாம் வந்து நீங்களே எழுதிக்கோங்க. இப்போ செகண்ட் சப்டிவிஷன் நம்ம பார்க்குறோம். என்ன கொஸ்டினில் கொடுத்துருவாங்க? 7 / √5. ஸோ அதே தான். இதை என்னென்னு எடுத்துக்க போகிறோம்? நம்ம ரேஷனல் எடுக்க போகிறோம். ஸோ லெட் 7 / √5 பி ரேஷ்னல் அப்படின்னு நம்ம எழுதிக்கிறோம். ஓகே, 7 / √5 be rational. So rational இருந்தால் என்ன கண்டிஷன்? 7 / √5 equal to a/b. அதே மாதிரி தான். இப்போ இது ரெண்டையும் இது பண்ணுறோம், இது ரெண்டையும் இது பண்ணுறோம். அப்போ 7b equal to a into √5. இப்போ இந்த மல்டிப்ளிகேஷனில் இருக்க a இந்த சைடு வந்துச்சுன்னா என்ன ஆகும்? 7b divided by a equal to √5. இப்போ √5 அப்படிங்கிறது வந்து இர்ரேஷ்னல், அதுதானே? அதே மாதிரி இர்ரேஷ்னல். இப்போ 7b divided by a அப்படிங்கிறது ரேஷ்னல். ஸோ இது வந்து கான்ட்ரடிக்ஷன். அவர் அசம்ஷன் இஸ் ராங். ஸோ அவங்க கொடுத்துருக்க நம்பர் 7 divided by √5 அப்படிங்கிறது வந்து இஸ் இர்ரேஷ்னல் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த சம்மை முடிச்சிடலாம். இப்போ நமக்கு தேர்ட் சப்டிவிஷன். ஸோ அதை எப்படி ஈஸியாக செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ தேர்ட் சப்டிவிஷனில் என்ன கொடுத்துருக்காங்க? 6 + √2ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போது நம்ம இதை செய்கிறோம்.
ஓகே, உங்கள் புக்கில் வந்து 7 டிவைடட் பை ரூட் 5 கொடுக்கல, 7 ரூட் 5 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அடிஷனலாக அதை கற்றுக்கிட்டோம்னு நினச்சிக்குவோம். இப்போ நம்ம புக்கில் கொடுத்துருக்க சம் செய்ய போகிறோம். ஸோ 7 ரூட் 5 இதை வந்து நம்ம இர்ரேஷனல் ப்ரூவ் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும், அதை வழக்கம் போல் நம்ம வந்து ரேஷனல் சொல்லி இதை எடுத்துக்கணும். அப்போது let 7 root 5 be rational. அப்போ இது ரேஷனலாக இருந்தால் என்ன கண்டிஷன், 7 root 5 equal to a divided by b நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ a divided by bன்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்போ நம்ம ரூட் 5 மட்டும் இந்த சைடு வச்சுக்கிறோம். இதை மட்டும் வச்சுட்டோம்னா இந்த 7 வந்து மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, இந்த சைடு வரும்போது என்னவாகும், டிவிஷனில் வரும். அப்போ ரூட் 5 is equal to a divided by இந்த 7 மல்டிப்ளிகேஷனில் இருக்க 7 வந்து ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வரும்போது டிவிஷனில் வந்துடுச்சு. ஸோ இதுதான். அப்போ 7 a divided by 7bன்னு கிடச்சிருக்கு. இந்த நம்பர் வந்து இர்ரேஷனல், இந்த நம்பர் வந்து ரேஷ்னல். ஸோ இது வந்து கான்ட்ரடிக்ஷன். இது ரேஷ்னல், இது இர்ரேஷனல். ஓகே, அப்போது நீங்களே எழுதிடுங்க. இது வந்து கான்ட்ரடிக்ஷனில் இருக்குது, அதனால் நம்மளோட அசம்ஷன் ராங்குன்னு போட்டுட்டு அவங்க கொடுத்துருக்க 7 into root 5 இது வந்து இஸ் இர்ரேஷனல்னு சொல்லி எழுதிக்கோங்க. நம்ம புக்கில் கொடுத்துருக்கதை காட்டிலும் எக்ஸ்ட்ரா ஒரு சம் பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கோங்க. இது புக்கில் இல்லை, இது நம்மளாக இது 7 root 5 நான் 7 divided by root 5 எடுத்துக்கிட்டதுனால இந்த சம் ஒன்றும் இல்லை, ஒரு எக்ஸ்ட்ரா சம் படித்தோன்னு நினச்சிக்கோங்க. அடுத்த சம் நம்ம பார்க்கலாம். அடுத்த புக்கில் என்ன சம் கொடுத்துருக்காங்க, தேர்ட் சப்டிவிஷன் வந்து 6 + root 2ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம இர்ரேஷனல் சொல்லி ப்ரூவ் பண்ணணும். வழக்கம் போல் நம்ம வந்து இதை வந்து ரேஷனல் சொல்லிட்டு அஷ்யூம் பண்ணிக்கிறோம். அப்போ லெட் 6 + root 2 be rational. இது ரேஷனல்னால் என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா a/b ஃபார்முலா இருக்கணும். அப்போ 6 + root 2 equal to a divided by b. இப்போ a divided by bனா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ரூட்டில் இருக்க நம்பரை மட்டும் இந்த சைடு வச்சுக்க போகிறோம். இப்போ இந்த 6 ப்ளஸில் இருக்கு இல்லையா, இது இந்த சைடு வரும்போது என்னவாகும், மைனஸில் வரும். ஸோ root 2 is equal to a divided by b + 6 இந்த சைடு வரும்போது -6. அப்போ 6 divided by 1ன்னு எடுத்துக்கணும். இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி கீழே எழுதிக்கணும். b into 1 b தான். இப்போ 1 into a வந்து a, நடுவில் என்ன சிம்பிள் இருக்குது, மைனஸ், அதை எழுதிக்கிட்டோம். இப்போ இதை வச்சு இதை மல்டிப்ளை பண்ணோம். அப்போ 6 into bன்றது வந்து 6b. ஓகே, ஈக்குவல் டு இந்த சைடு root 2 இருக்குது. இப்போ இந்த root 2 அப்படிங்கிறது இர்ரேஷனல். ஓகே, இர்ரேஷனல். இந்த டேர்ம் ஃபுல்லாக சேர்ந்தது வந்து ரேஷ்னல். அப்போது இந்த சைடு வந்து இர்ரேஷனல் இருக்குது, இந்த சைடு ரேஷ்னல் இருக்குது, ரெண்டும் ஈக்குவல் சொன்னால் அது வந்து ஒரு கான்ட்ரடிக்ஷன். அதனால் நம்மளோட அசம்ஷன் ராங்னு சொல்லிட்டு இவங்க கொடுத்துருக்க 6 + root 2 இஸ் இர்ரேஷனல் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. அவ்வளோதான் இந்த சம். இதோட நம்மளோட எக்ஸசைஸ் 1.2 முடிஞ்சிச்சு. நம்மளோட ஃபர்ஸ்ட் சாப்டர் கம்ப்ளீட்டட். ஓகே, ஹென்ஸ் ப்ரூவ்ட். இப்போ நம்ம அடுத்து செகண்ட் சாப்டர் எப்படி ஈஸியாக செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதுக்கு முன்னால் உங்களில் யாருக்காவது ஆன்லைன் டியூஷன் வேணும்னா மேலே ஒரு நம்பர் கொடுத்துருப்போம், அதில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் டியூஷனில் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இந்த சம்மில் மட்டும் டவுட் இருக்குங்க, எனக்கு மேக்ஸ் டியூஷன்லாம் வேணாம் அப்படின்னா ஒரு வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருப்போம் கமெண்ட் பாக்ஸில், இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணி அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஃப்ரீயாக நீங்கள் ஆட் ஆகிக்கலாம்.